படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதில் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்றாங்களோ, சினிமாவுக்கு பல பொய் சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணலான்றது வந்து தொழில் தர்மம். அது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதிகமாக போச்சு. ஓவர் டோஸ்னா சூர்யா சார் படங்களுக்கு யார் நெகட்டிவ் ரிவ்யூ அவருக்கு அதுதான் எனக்கு தெரியல. சூர்யா எனக்கு பொறுத்த வரல, சூர்யா வந்து எல்லாருக்குமே பிடிச்சாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ். வந்து அவ்வளோ ஒரு இதில் வந்து அவர் வந்து டார்கெட் வந்து சிங்கம் இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நார்த் இந்தியாவில் வந்து அவ்வளோ ஒரு பாப்புலராக போன படம் அது. பட் சூர்யாவுக்கு யார் எதிர் இருக்காங்கன்னு இப்போ இவங்க சொன்ன பிறகு தான் தெரியுது யார் அவங்க, அப்படி யார் இவங்க எதிர்மை யார் சொல்கிறாங்க கேட்டால் அரசியல்லேருந்து வருது, அதுலேருந்து இதுலேருந்து எல்லாம். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. பேன் இண்டியான்னு சொல்கிறது வந்து இன்னொரு தப்பு ஒன்று நடக்குது. என்னென்னா, சூர்யா குடும்பத்துக்கு இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னா யார் இந்த மாயில சிக்கிட்டு, ஏன்னா நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, எல்லாமே தெரியும், எல்லாமே நல்ல அறிவாளிங்க தான், யாருமே எல்லாம் நாலேஜ் சினிமா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும். எல்லாருமே வந்து எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு? சவுண்டு பற்றி பார்த்துருக்குங்க, சவுண்டு தெரியலையா? ஜோதிகாவே சொல்கிறாங்க ½ hour வந்து எனக்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா அது முன்னாடியே பார்த்துருக்க மாட்டாங்களா? ஜோதிகாலாம் எல்லாம் பார்த்துருப்பாங்களே, எல்லாரும் தான் படம் பார்த்துருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஒட்டு மொத்தமாக இது அவங்களுக்குள்ளேயே அவங்களே பண்ண தப்பு தான் இது. குடும்பமே வந்து என்னடான்னா அவங்க என்னமோ ஒரு மாயில வந்து இந்த மாயில சிக்கிக்கிட்டாங்க. அது வந்து டோட்டலாக வந்து தப்பாகிடுச்சு. என்ன நடக்குது, எங்கே தப்பு, எங்கேயும் கிடையாது, எல்லாம் நம்ம வீட்டு உள்ளே நடக்குது எல்லாமே. உண்மை சொல்கிறதுக்கு யாராவது கூட வச்சுக்கணும். இதுக்கு தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இருக்கணும். என்ன தான் ஜாலரா அடித்தாலும் கூட வந்து ஒரு நல்ல பேர், அதாவது இது மாதிரி வந்து சைலண்ட்டாக வந்து பார்த்து இல்லை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு உண்மை பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் போகிறோம் அந்த கூட்டத்தில். ஸோ நீங்கள் என்ன இன்னொரு தப்பு நடக்குது அந்த சூர்யா கம்பெனிலன்னு சொன்னால். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். KR சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? அப்படியே இருக்கேன். திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சமீபத்தில் கங்குவா படத்தோட தோல்விக்கு அப்புறமா தியேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ எடுக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு. குறிப்பாக வந்து முக்கியமான நடிகர்கள் படத்தை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க, நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுதான் தொடர்ச்சியாக திரைப்பட தோல்விக்கு காரணமாக அமைன்னு சொல்கிறாங்களே, இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, திருப்பூர் என்னுடைய நண்பர் தான் திருப்பூர் சுப்பிரமணியம். அவரும் பல வருஷங்களாக இந்த துறையில் இருக்கார். ஸோ அவர் சொன்ன கருத்து வந்து ஏன்னா பாதிக்கப்பட்டதுனால அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் 2 விதமான இது இருக்குது. உதாரணத்துக்கு யாருக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வருமானா, ஒரு பெரிய நடிகர்கள் நியூட்டன்ஸ்லால சொல்கிற மாதிரி அந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, நடிகர்கள் மற்றவங்க சொன்ன அவர், அதாவது ஒரு படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதில் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்றாங்களோ, சினிமாவுக்கு பல பொய் சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணலான்றது வந்து தொழில் தர்மம். அது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதிகமாக போச்சு. ஓவர் டோஸ்னா அது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப மிகையாக வந்து சொல்லப்பட்டது. அதில் எல்லாருக்குமே படம் பார்த்த உடனேன்னா அதுவே வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது. எதிர்பார்த்த அளவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் வரும்போது என்னென்னா அப்படியே அந்த ரியாக்ஷன் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அதை பற்றி தப்பாக உண்மை சொல்ல போனால், நான் யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு டே FDFS இது வந்து நான் அந்த ரிவ்யூ பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. அதில் சில மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது வந்து ஆந்திராவில் தான் வரக்கூடிய ரிவ்யூஸ் வந்து அபத்தமாக இருக்கும். எல்லாருமே ஐயோ மைண்ட் ப்ளோயிங், அமேசிங், ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே இப்போ நெக்ஸ்ட் ஷோக்கெல்லாம் போய் ஆகிடும். ஸோ ஆந்திரானுடைய ரிவ்யூ வந்து நான் நம்ப மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஜென்யூனாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் என்னென்னா, இப்போது விஜய் அப்படின்னு வரும்போது தான் ஏன்னா டாப் மோஸ்ட் ஹீரோஸ். இப்போ ரஜினி சாருக்கு கூட பெரிய எதிர்ப்பு கிடையாது, அதே மாதிரி கமல் சாருக்கும் கிடையாது. ஆனால் விஜய் இப்போ அஜித் அனும்போது தான் இந்த ரசிகர்களுக்குள்ள மாற்றி ரசிகர்கள் நெகட்டிவ் மாற்றி இருக்கும். ஸோ அவங்க சொல்லும்போது சில சின்ன இருக்கும், அதுலேயும் ஒரு தர்மம் இருக்கும். நம்ம ஆளுங்க விமர்சனம் பண்ணும்போது நியாயமாக பண்ணுவாங்க.
அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ் சொல்லும்போது வந்து 95% வந்து நல்ல நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. அவங்களால தப்பாக இருந்தாலும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. லேடிஸ் கிட்ட ஒரு அந்த மனிதாபிமானம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சு, அந்த சொல்லப்பட்ட பாயிண்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்டு இதுக்கு முன்னாடி தோல்வியே வரலையா, இதுக்கு முன்னாடி விமர்சனம் எல்லா படங்களுக்கும் வந்திருக்கு, இதே மாதிரி டிசாஸ்டர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் அப்போல்லாம் இந்த விமர்சனம் வரல. ஆனால் இதுக்கு அதிகமாக போனதுக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறதுனால தான் இதுன்றது கிடையாது. படத்தினுடைய ரிசல்ட்டே அதுதான். 2000 கோடி வந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி 2000 கோடி 5000 தியேட்டரு இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு மிகையான. அது காரணம் வந்து என்னென்னா, தயாரிப்பாளர் வந்து பல இடங்களில் கடன் வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் அதை விட அதிகம் வாங்குறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம், அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ லாஸ் ஆகும்போதுன்னு திரும்ப சொல்லுவாங்க, ஆக்சுவலாக வந்து ஒரு 200 கோடி லாஸ்ன்னு வச்சுக்கிங்க, அதே மாதிரி தான் சொல்லுவாங்க 700 கோடி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி. அவங்களுடைய சுயநலத்துக்காக சொல்லப்படுற விஷயங்கள் வந்து மிகையாகும் போது என்னென்னா, அது எதிர்ப்பான ஒரு விமர்சனம் வர்றது வந்து நியாயமான ஒரு விஷயம். அதனால் இதனால் வந்து படம் ஓடலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ ரஜினி சார் படங்களுக்கோ கமல் சார் படங்களுக்கோ அப்படி இல்லை, அஜித் சார் படங்களுக்கும் விஜய் சார் படங்களுக்கும் 2 ரசிகர்கள் மாற்றி அது கூட நியாயமாக தான். அது வந்து அந்த ஃபஸ்ட்டு டேயில் கொஞ்சம் அப்படி இருக்குமே தவிர, ஃபஸ்ட்டு ஷோவில் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வர்றதுக்கு அதுலேயும் கொஞ்சம் நியாயமாக தான் சொல்லுவாங்க, வந்து அநியாயமாகலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ சூர்யா சார் படங்களுக்கு யார் நெகட்டிவாக ரிவ்யூ அவருக்கு அதுதான் எனக்கு தெரியல. சூர்யா எனக்கு பொறுத்த வரல, சூர்யா வந்து எல்லாருக்குமே பிடிச்சாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு இதில் வந்து அவர் வந்து டார்கெட் வந்து சிங்கம் இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நார்த் இந்தியாவில் வந்து அவ்வளோ ஒரு பாப்புலராக போன படம் அது. பட் சூர்யாவுக்கு யார் எதிர் இருக்காங்கன்னு இப்போ இவங்க சொன்ன பிறகு தான் தெரியுது யார் அவங்க, அப்படி யார் இவங்க எதிர்மா யார் சொல்கிறாங்க. கேட்டால் அரசியல்லேருந்து வருது, அதுலேருந்து இதுலேருந்து எல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. இது வந்து படத்தினுடைய ரிசல்ட்டு தான் மெயின் பேடானதுக்கு காரணமே வந்து படம் சரியில்லை. ரெண்டாவது வந்து சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னு, ஒரு தமிழ்நாட்டில் அப்படி இருந்தால் ஒரு டார்கெட்டுன்னு சொன்னால் ஒரு ஏரியாவில் சொல்லியிருந்தால் பரவாயில்லை. ஆந்திராவில் தெலுங்கில் சொல்கிறான், மலையாளத்தில் சொல்கிறானுங்க, ஹிந்தியில் திட்டுறானுங்க, கன்னடத்தில் அதே மாதிரி அந்தந்த லாங்குவேஜில். அதே வந்து பேன் இண்டியானும் போது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அது படத்தினுடைய ரிசல்ட் அதே மாதிரி நல்லா இருந்தாலும். விக்ரம்னு இருக்குது, விக்ரம் படம் வந்து ஃபஸ்ட்டு டே பார்த்த உடனே ஃபஸ்ட்டு டே நீங்கள் நம்ப மாட்டீங்க, எதிர்பார்த்த அளவுக்கு விக்ரமை வந்து பெரிய ஓப்பனிங் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஷோ வந்து அப்படி ஸ்டார்ட் ஆச்சே தவிர 2வது ஷோவில் இருந்து தார்மாராக பிக்கப் ஆகிடுச்சு. காரணம் கண்டென்ட்டு. ஸோ 2வது இந்த பேன் இண்டியான்னு சொல்கிறது வந்து இன்னொரு தப்பு ஒன்று நடக்குது. என்னென்னா, எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் பேன் இண்டியான்றாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. பேன் இண்டியான்றது எப்படி இருக்கணும்னா, கண்டென்ட் வந்து பேன் இண்டியாவாக இருக்கணும். கண்டென்ட் பேன் இண்டியா இருந்தால் வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா ஸ்டேட்லையுமே அந்த படம் வந்து இப்போ கேஜிஎஃப் எடுத்துக்கோங்க, அது பேன் இண்டியா படம். ஒரு பாகுபலி பேன் இண்டியா படம். அப்படி தான் வருமே தவிர, நீங்கள் டப் பண்ணி எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அது பேன் இண்டியான்னு சொன்னாலே அது நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி. கங்குவாலாம் பேன் இண்டியா படம் இல்லைன்றீங்களா? இல்லை, பேன் இண்டியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால பேன் இண்டியா ஆகாதுன்றேன். எல்லாருமே ஒரு வந்து இப்போ எடுத்து பொன்னியின் செல்வனை எடுத்துக்கோங்க. பொன்னியின் செல்வனை இங்கே வந்து நம்ம அந்த புக்கு படிச்சிருக்கோம். உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த புக்கு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து ராமாயணம் மகாபாரதம் மாதிரி எல்லார் வீட்லையும் வச்சு, பைபிள் மாதிரி ஒரு குரான் மாதிரி எல்லோரும் வச்சுருந்தோம். தமிழ்நாட்டில் உள்ளவங்க பல பேர் அந்த கல்கியினுடைய அந்த புக்கு படிக்காத ஆளுங்களே மெஜாரிட்டி யாருமே இருக்க முடியாது. ஃபேர்லேயே அதிகமாக சேல்ஸ் ஆகிற புக்கு, சேல்ஸ் ஆன புக்கு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு புக்கு. அந்த புக்கு படித்ததுனால தான் அந்த படத்தை பல விதமாக இமேஜின் பண்ணி ரொம்ப எதிர்பார்த்து வந்தாங்க. அந்த அளவு கண்டென்ட்னு சொன்னால் என்ன இப்போ சொல்கிறேன், ஏன்னா நான் அன்றைக்கி பேட்டியில் சொல்லும்போது சொல்ல முடியல. இப்போ சொல்கிறேன், எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கண்டென்ட்டு கிடைக்காது. நான் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியல. ஆனாலும் மற்ற லாங்குவேஜில் பொன்னியின் செல்வன் அந்த அளவுக்கு போச்சான்னு சொன்னால் இல்லை. தெலுங்கில் போல், ஹிந்தியில் போல், எங்கேயும் போல், ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் போச்சுன்னா பிகாஸ் அந்த புக்கினுடைய இம்பேக்ட் தான், அந்த இம்பேக்ட் தான் போனதுக்கு காரணம். ஸோ இப்படி இந்த விமர்சனங்கள் வந்து வர்றது வந்து அதனால் இப்போ வந்து உதாரணத்துக்கு இது சொன்ன பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அது தேட்டருக்காரங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த ஒரு வாரத்துக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது நான் நினைக்கிறேன். பட் வந்ததெல்லாம் பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஒரு புஷ்பாவோ இல்லை ஒரு விடுதலை மாதிரி படம் வந்ததுன்னா அப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். இப்போ வந்ததெல்லாம் ஒரு ஆவரேஜ். ஆனால் நல்ல படங்கள் வந்த சின்ன படமாக இருந்தாலும், சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் நல்ல படம் வந்துருக்கு. ஆனால் அந்த படங்கள் என்னென்னா ரிலீஸ் ஆச்சா
இல்லையான்றதே வந்து இப்போ தெரியல சில பேர். இந்த மாதிரியான அறிவிப்பால் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம் இல்லையா? பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது, கொஞ்சம் இல்லை பெரிய அளவுக்கு. ஏன்னா இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, பேட் பப்ளிசிட்டி இஸ் பெட்டர் தேன் நோ பப்ளிசிட்டின்னு. அதாவது தவறான பப்ளிசிட்டி வந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் விளம்பரமே இல்லாமல் போச்சோன்னா அதுதான் இன்றைக்கி ஆயிருக்கிறது. என்னென்னா இந்த படங்களுக்கு வந்துதான் போனதான்னு கூட தெரியல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால், என்னென்னமோ கஷ்டப்பட்டு ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி சேட்டலைட்டுக்கு வியாபாரம் கிடையாது, ஓடிடி வியாபாரம் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இருக்கே தவிர வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டருங்க கிடையாது. ஸோ அவங்களே பிகினிங்லேருந்து பூஜையிலேருந்து படம் ரிலீஸ் வரலும் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து அவங்க காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு யாரோ 4 பேர் அவங்க தெரிஞ்சவங்களோ இல்லை நல்ல படத்தை பார்த்து அருமையாக இருந்தது படம், இந்த மியூசிக் நல்லா இருந்தது, டைரெக்ஷன் நல்லா இருந்தது, ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது அந்த சந்தோஷமாவது இருந்தது. இப்போ அது கூட இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ யாருக்காக படம் எடுக்கணும்? ரெண்டாவது, இந்த சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு அமைப்பு ஒன்றுமே சொல்லலை, நடப்பு சங்கம் இது அறிவிச்சிருக்காங்கன்றாங்க, இன்னொரு சங்கம் ஷூட்டிங் பண்ணக்கூடாதுன்றாங்க, அவங்களே ஒற்றுமை. நடப்பு சங்கத்தில் ஷூட்டிங் பண்ணலான்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ஒத்துமை. இந்த மாதிரி பாலிசி டெசிஷன் வரும்போது தப்பு கிடையாது, நல்ல விஷயங்கள் செய்யும்போது கலந்து பேசி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாலிசி டெசிஷனாக இது பண்ணும்போது எல்லோரும் ஒத்துமையாக பண்ணுவோன்னு சொல்லி கலந்து பேசி அப்போது ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தனிப்பட்டு இப்போ இந்த அசோசியேஷன் கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு செக்ரட்டரி சொல்கிறாரு, நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே, யார் வேணுமெல்லாம் எடுத்துக்கலாம் போலன்னு அவர் மாற்றி சொல்கிறாரு. அவர் செக்ரட்டரியாக பொருளாளராக எனக்கு தெரியல. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏன் ஆச்சு எதுக்கு ஆச்சுன்றதை நம்மளால் அதை உண்மையை நம்மளால் பார்க்கும்போது என்னடான்னா, மெயின் தப்பு இந்த விமர்சனத்தினால படம் கெட்டு போச்சுன்றதெல்லாம் தப்பான ஒரு கண்டென்ட் சரியில்லை. அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா, இது கர்ம வினை, இது என்னடன்னா அவங்களுக்கே ஒரு லெசனு. சூர்யா குடும்பத்துக்கு இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னா யார் இந்த மாயில சிக்கிட்டு, ஏன்னா நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, எல்லாமே தெரியும், எல்லாமே நல்ல அறிவாளிங்க தான், யாருமே எல்லாம் நாலேஜ் சினிமா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க. எல்லாருமே எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு? சவுண்டு பற்றி பார்த்துருக்குங்க, சவுண்டு தெரியலையா? ஜோதியாவே சொல்கிறாங்க, ½ அன் ஹவர் எனக்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா முன்னாடியே பார்த்துருக்க மாட்டாங்களா? ஜோதியாலாம் எல்லாம் பார்த்துருப்பாங்களே, எல்லாரும் தான் படம் பார்த்துருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஒட்டு மொத்தமாக இது அவங்களுக்குள்ளேயே அவங்களே பண்ண தப்பு தான். இது குடும்பமே என்னடான்னா அவங்க என்னமோ ஒரு மாயில இந்த மாயில சிக்கிக்கிட்டாங்க, அது டோட்டலாக தப்பாகிடுச்சு. ஸோ அந்த தப்பானது இப்போ சரி பண்ணுறதுக்காக அது இதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது நியாயமான கருத்து கிடையாது. ஏற்றுக்கணும், மக்கள் தீர்ப்பு மேஜன் தீர்ப்புன்ற மாதிரி எப்போ ரிசல்ட்டை சொல்லியாச்சோ எங்கேயோ மிஸ்டேக், இதுலேருந்து திருந்தணுன்றேன். இது யார் காரணம்? இல்லை ஓவராக பூஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இது நல்லா இருக்கு ஆஹா ஓகணும் உண்மை சொல்கிறதுக்கு யாராவது கூட வச்சுக்கணும். இதுக்கு தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இருக்கணும். என்ன தான் ஜால்ரா அடித்தாலும் கூட ஒரு நல்ல பேர், அதாவது இது மாதிரி சைலண்ட்டாக பார்த்து இல்லை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு உண்மை பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் போகிறோம் அந்த கூட்டத்தில். ஸோ நீங்கள் என்ன இன்னொரு தப்பு நடக்குது அந்த சூர்யா கம்பெனிலன்னு சொன்னால் அவங்களுடைய ஆளுங்களுக்கே கால் ஷீட் கொடுக்குறது. ஓகே. ஸோ அவங்களே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகிடும், அவங்களுடைய பினாமியன்னு நினைக்கிறதா இல்லை அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்ன்னு நினைக்கிறதா? அப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன நடக்கு உண்மை சொல்ல மாட்டாங்க. சார் பிரபு, ஞானவேல் ராஜா, ஆமாம், இவங்களே 2D அவங்களே பண்ணுறதுனால வெளியில் மார்க்கெட்டில் நல்ல ஒரு உண்மைகள் என்னன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதனால அவங்களுக்குள்ளே பண்ணுறாங்க? ஒருவேளை சேலரி அதிகமாக வேறு பேனரில் பண்ணும்போது நான் இந்த பேனரில் இவ்வளோ சேலரி வாங்கினேன்னு சொல்கிறதுக்காகவா, சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவா, இல்லை ஒரு கம்ஃபர்ட் ஜோனா? கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்களுக்குள்ள எதுவும் வெளியில் தெரிய வேணாம் போக வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னா சில நேரத்தில் தப்புன்னு நடக்கும் இல்லையா? இப்போ ஞானவேல் ராஜா சப்போஸ் அவர் தனியாக எங்கேயோ கடன் வாங்கியிருக்கிறாரு, நாளைக்கு திடீர்னு அங்கே கட்டும்போதெல்லாம் பல பிரச்சனைகள் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் நல்ல எண்ணத்தில் தான் இந்த படத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய போய் சொல்லியிருக்காரு. ஓகே, பரவாயில்லை. அது ஓவராக சொன்னதுனால கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் சிலதெல்லாம் இப்படி வரும்போது என்னென்னா அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெளியில் என்ன நடக்குது என்ன தப்பு நடக்குது அவங்களுக்கு தெரிய வராது. ஆர்டிஸ்ட் என்னமோ டேலண்ட்டு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆர்டிஸ்ட்டு குறை சொல்ல முடியாது. சமீபத்தில் என்ன தப்பு, நீங்கள் சிங்கம் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில படங்கள் அப்போ 2-3 படத்தை ரெண்டு படமும் என்னமோ சூரரை போற்றும்
ஜேபிஎம் இதை ஓடிடியில் கொடுத்தாரா? அப்படி தான் நினைக்கிறேன். சூரர் போட்டு. ஸோ அந்த ஓடிடியில் கொடுக்குறதுனாலையும் மக்களுக்கு வந்து அந்த தியேட்டர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு வெங்கடேஷ் இருக்கார், தெலுங்குல ஹீரோ ராமாநாயுடு பையன், நல்ல ஹீரோ. அவர் அப்படி தான் சமீபத்தில் இந்த கொரோனா இதில் என்ன ஆகி போச்சு, அவர் படங்களெல்லாம் ஓடிடி கொடுத்து அவரை ஓடிடி ஹீரோன்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஃபேன் ஃபாலோவிங்கே கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஓப்பனிங்கும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இவருக்கும் சூர்யாவுக்கு நடுவில் இந்த 2-3 படங்கள் எல்லாம் ஓடிடியில் போனதும் ஒரு காரணம். அந்த ஃபோர்ஸ் இல்லை. பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வெறித்தனமாக வந்து படம் பார்க்குற இதுவோ அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. விட கேப் வேற. யார் எதிரின்னு சொல்கிறாங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு யார் இருக்க முடியுன்றது. அவர் சொல்லும்போது சூர்யா அவர்களை மட்டும் சொல்லலை. இப்போது நீங்கள் பேசும்போது ரஜினி கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் அவர் வேட்டையன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களையும் டார்கெட் பண்ணாங்க, இந்தியன் 2 படத்தில் கமல்ஹாசன் அவர்களையும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் அதுதான் நான் சொல்கிறேன். யாரால உருவாச்சு இது, கிரியேட் பண்ணது யார்? அவங்களுக்குள்ளே இருக்காங்க. அந்த ஆளு பேர் சொல்ல நான் விரும்பலை. ஓகே, அவங்களுக்குள்ளேயே அந்த ஆளுங்க இருக்காங்க. ஓவராக பூஸ்ட் பண்ணி அவங்களுடைய அட்டென்ஷன் வாங்கிறதுக்காக ரொம்ப ஜாலரா அடிக்கிறது நடிகருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாம்பு அங்கே இருந்தால் கட்டையால் அடிக்கலாம், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பாம்பு உங்கள் காலையை சுற்றிக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை அடையாளம் கண்டுபிடிங்க. அவங்க தான் பெரிய பிரச்சனை. அவங்களால தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வர்றதுக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் சார் வந்து அவ்வளோ பிடிக்கும். அந்த ஃபேமிலியே வந்து இவன் சூர்யா ஒரு டிசிப்ளின், எல்லாம் கார்த்திக்கு, அந்த ஃபேமிலியே ஒரு வித்தியாசமான குடும்பம், நல்ல குடும்பம். அவங்களுக்கே இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் சமீபத்தில் அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமையே வந்து சிலது உள்ளுக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து தயவுசெய்து அவங்க இது வந்து என்னடான்னா கர்ம வினயம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஐ ஓப்பனர் வரணும், புரிஞ்சுக்கணும் உண்மை என்ன நடக்குது, எங்கே தப்பு, எங்கேயும் கிடையாது, எல்லாம் நம்ம வீட்டு உள்ளே நடக்குது எல்லாமே. அது நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் திரும்ப சூர்யா வந்து கம்பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சும்மா அது விட்டுட்டு இன்னொருத்தர் மேலே பழி போடுறது வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். அவங்க கடந்த 4 நாட்களாக சூர்யா ஜோதி அவர்கள் கிட்டத்தட்ட 4-5 கோயில்களுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போது ரியலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு தான். ஆமாம், அது வந்து நிறைவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயம். அதே போல் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போ இருக்கிற சங்கங்களுக்கு ஒற்றுமை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் வந்து 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்கீங்க. அப்போதெல்லாம் ஒற்றுமை பிகினிங்கில் ஒரே சங்கம் தானே? ஆமாம், நான் தான் உருவாக்கினேன். ஓகே, தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. சில பேர் இருந்தவங்கெல்லாம் விட்டு இதான உடனே நாங்கள் திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணி ஏஎஸ் பிரகாஷ்ன்னு சொல்லி ஒரு பேராசிரியர் வந்து அவர் தான் தலைவராக உட்கார வச்சேன். எப்போது நான் சொல்கிறது வந்து 87. ஓகே, 87. ஸோ நான் அது மேற்பார்வை மட்டும் பார்த்து அதுக்கான செலவுகள் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்போ ரொம்ப ஒரு 100 மெம்பருக்குள்ளே இருந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் அப்புறம் அறக்கட்டளை அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணி நானும் கேஆர்ஜி ரொம்ப அதுக்கு மெயின் வந்து என்னுடைய இன்வால்மெண்ட்டு. அப்புறம் கோவை செல்லியன் சார் வந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் கேஆர்ஜி சார் வந்தார். இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து கிங் மேக்கராக இருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானே தலைவராகணும், சூழ்நிலை சரியில்லைன்றதுனால நானே தலைவரானேன். அப்போல்லாம் வந்து ஃபண்டும் அதே மாதிரி அறக்கட்டளையில் வசூல் பண்ணோம். அது பண்ணோம். இப்போ அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி பல பேட்டிகளில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது என்னென்னா இந்த ஒற்றுமை எந்த ஒரு பாலிசி டெசிஷன், ஒருத்தர் ஷூட்டிங் நடத்தக்கூடாது, புது படங்கள் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு அசோசியேஷன் சொல்லுது. இப்போ அந்த நடப்பு சங்கத்தில் வந்து சில பேர் ஷூட்டிங் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ரரியாக இருக்குல்ல ஒன்றுக்கு ஒன்று. அது வந்து தொழிலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது. இதெல்லாம் தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு. அது வந்து கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி பாலிசி விஷயங்களெல்லாம் ஒன்றா கூடி உட்காந்து, இப்போ தொழிலாளர்கள் பிரச்சனை வருது, இப்போ சம்பளம் தனித்தனியாக வந்து அவங்க இது பண்ணி ஏற்றிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அது ப்ரொடியூசர்களை பாதிக்கும். இது வந்து இப்போ இந்த ஸ்டாப் பண்ண சொன்னது ஒரு விஷயத்தில் வந்து நல்லதுன்னா, பார்க்குறவங்களுக்கு அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. திருப்பூர் சுப்பிரமணியம் ஆஸ் எக்ஸிபிட்டராக அவருடைய கருத்து சொல்கிறாரு, அவர் கேள்விப்பட்டதுனால. பட் அதே நான் வந்து ப்ரொடியூசரு, என் படம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ப்ராப்பராக ஓடலை, ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க. அந்த ஷோ கூட நான் போய் பார்க்குறதுக்குள்ளே மாற்றி நூன் ஷோன்றாங்க, அதுக்கு நான் போகிறதுக்குள்ளே வந்து நைட் ஷோ ஆக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே டிசிப்ளினாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பல தப்புகள் நடக்குது. அப்போது பல தப்புகள் நடக்கும்போது அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு எனக்கு எந்த காரணம்னு நான் சொல்ல முடியும்? இந்த ஒருவேளை இது இருக்குமோ? இந்த விமர்சனம் வந்து எல்லா படத்திலும் தப்பாக யாரும் சொல்லலையே, நல்லா தானே சொல்கிறாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சது வந்து
90% நல்லா சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்க மேல உள்ள தவறு மறைக்கிறதுக்காக இப்படி சொல்றாங்க. இது லேம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஏன்னா இது வந்து நொண்டி சாக்கு மாதிரி, இது ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லிட்டு அது நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு. அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன விஷயம். நன்றி சார். நன்றி.